Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி. ஸோ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம லெக்சர் நம்பர் 9 பார்க்குறோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கல் லெக்சர் தான். ஜஸ்ட் ஒரு ஃபார்மில் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம செல்னா என்ன, இஎம்எஃப்னா என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டெர்மினல் டெர்மினல் வோல்டேஜ்னா என்னன்றதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். சரியா? நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். இஎம்எஃப்க்கும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கும் என்ன ரிலேஷன், லைக் இது ரெண்டும் சேமா? ஓகே, இதெல்லாம் என்னதுன்ட்டு ஜென்ரலாக ஒரு டவுட் வரும் எல்லாருக்குமே. ஓகே, வாட் இஸ் பொட்டென்ஷியல், அதான் டெர்மினல் வோல்டேஜ் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் இன்றைக்கி உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். ஓகே, ஒரு டேர்மும் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் தியரட்டிக்கல் வீடியோ, ஷார்ட் வீடியோ, கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா எவ்ரிதிங் வில் பி கிளியர் ஃபார் யூ. சரியா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை பற்றிலாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு கிர்ச்சாஃப் லாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கிர்ச்சாஃப் லா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ் வெல் ஆஸ் போர்டு எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லா எதுன்னு பார்த்தா கிர்ச்சாஃப் லா. ஓகே, ஸோ அதை பற்றி நியூமெரிக்கல்ஸ் அண்ட் டெரிவேஷனாக நாளையிலேருந்து போட்டுடலாம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து கான்செப்டை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருக்கவங்க பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தட் யூ கேன் கெட் தம். ஓகே, அண்ட் அப்டேட் கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆல்சோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது. யூ கேன் ஜாயின் இன் தட். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் போட்டுறேன் அண்ட் ஆல்சோ இந்த டெஸ்கிரிப்ஷன். டெலிகிராம் குரூப்பில் வேணும்னா ஜஸ்ட் டெலிகிராமில் போய் கான்செப்ட் கேப்சூல்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி @கான்செப்ட் கேப்சூல் வீன்னு மட்டும் போட்டிங்கன்னா யூ வில் கெட் யுவர் சேனல். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த சாப்டர். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி செல், இஎம்எஃப், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெர்மினல் வோல்டேஜ் இதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல். ஓகே, செல்னால் எல்லாருக்குமே தெரியும். சர்க்யூட்டில் வரைஞ்சோன்னா இப்படி வரையும். சரியா? பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் அவுட் சைட் த செல். ஓகே, என்னோடய வேர்டிங்ஸை கவனிங்க. கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அவுட் சைட் த செல். கரெக்டாக? கரண்ட், நான் சொன்னது கரண்ட் கரெக்டாக இல்லையா? ஒரு 2 செகண்ட் யோசிச்சு பாருங்கள். கரண்ட்னது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். am I right? ஸோ எலக்ட்ரான் எங்கேருந்து இது வரைக்கும் ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? ஸோ கரெக்ட். நான் இந்த செல்லை வந்து இப்போ ஃபீல் பண்ணலாம். வாட் இஸ் திஸ் செல்? ஓகே, ஃபஸ்ட்டு செல்லோட ஃபங்க்ஷன் என்ன? செல்லோட ஃபங்க்ஷன் என்ன? இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொவைட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு ஆல் த காம்போனண்ட் இன் த சர்க்யூட். ஓகே, ஒரு எனர்ஜியை கொடுக்கறது தான் செல்லோட வேலை. ஓகே, ஒரு மிஸ்கான்செப்ட் ஒன்று இருக்குது. செல்னால் என்னென்னா செல் கிவ்ஸ் சார்ஜ் அப்படின்னு நினைப்பாங்க. நோ, செல் நெவர் கிவ்ஸ் சார்ஜ் டு த எலக்ட்ரிக் கம்போனண்ட். ஓகே, செல்லோட வேலை வந்து சார்ஜ் கொடுக்கறது கிடையாது. சார்ஜை ரொட்டேட் பண்ணுறது தான் செல்லோட வேலை. ஓகே, இது எப்படி பண்ணுதுன்னா இட் மெயின்டைன்ஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ். ஓகே ஓகே ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ண போது ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகே, வென் தட் இஸ் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட்டட், அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் சார்ஜ் என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். ஓகே, ஸோ செல்லோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொவைட் அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு த சர்க்யூட். ஓகே, ஒன்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சதுக்கப்புறமா என்ன ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மிஸ்கான்செப்ட் மட்டும் வச்சுக்காதீங்க. செல் நெவர் கிவ்ஸ் சார்ஜ் டு த கம்போனண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து செல்லோட ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் V இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கும். என்ன ஆகிடுச்சு? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக சார்ஜ் ஸ்டார்ட் மூவிங். ஓகே, கரண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்டாக? am I right? நான் இது வந்து ஒரு விஷயம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் கெமிக்கலாக போயிடலாம். ஓகே, கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் போயிடலாம். அப்போ உங்களுக்கு செல்லை பற்றி இன்னும் கொஞ்சம் என்ன கிடைக்கும்? ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரியா? எலக்ட்ரோகெமிக்கல் செல் பார்த்துருப்பீங்களா எல்லோரும்? ஓகே, எலக்ட்ரோகெமிக்கல் செல் என்ன பண்ணும்? எலக்ட்ரோகெமிக்கல் செல் கன்வெர்ட் த கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கரெக்டாக? கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு கண்டெய்னர் வச்சுருப்போம். ஓகே, இதுக்குள்ளே எலக்ட்ரோலைட் ஃபில் பண்ணி வச்சுருப்போம்.
ஓகே, எலக்ட்ரோலைட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் கண்டக்டிங் லிக்விடை நம்ம எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்குள்ளே எலக்ட்ரோலைட்டை ஃபில் பண்ணிவிட்டு 2 எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரோடு ஃபிட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஒன்று வந்து பாசிட்டிவ் மாதிரி ஆக்ட் ஆகும், ஒன்று நெகட்டிவ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, 2 எலக்ட்ரோட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல நம்ம சர்க்யூட் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகே, இப்போ வென் வி ஸ்டார்ட், இப்போ என்ன ஆகிடுச்சு, இது கண்டக்டிங் லிக்விட் கரெக்டாக. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, கரண்ட் எப்படி மூவ் ஆகும், ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். am I ரைட்? கரண்ட் எப்படி மூவ் ஆகும், ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகே, இப்படி மூவ் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன் அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி க்ரியேட் ஆச்சுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. ஓகே, இது வந்து இப்படி மூவ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஆல்வேஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும், இது தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, பட் இது எப்படி சர்க்குலேஷன்லேயே இருக்குது, எப்படி இந்த சார்ஜ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குன்னா, காரணம் வந்து செல். இங்கே தான் செல்லோட வேலை வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் பண்ணுறது கிடையாது. ஓகே, செல்லோட வேலை என்னென்னா, இது மூவ் ஆகி இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பட் இந்த இடத்துல ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறது பார்த்தியா, இதுதான் செல்லோட வேலை. ஓகே, இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, சார்ஜஸ் ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் கரெக்டாக. நெகட்டிவ்லாம் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகும், பாசிட்டிவ்லாம் ஒரு பக்கம் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருது கரெக்டாக. ஸோ இப்படி ஆகிறதுனால இது ஏன் முதல்ல ஆகுதுன்னா, டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, விச் இஸ் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். ஓகே, அண்ட் ஆல்சோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ்னா ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடாக்ஷனும் நடக்கும். ஓகே, இந்த எக்ஸோதெர்மிக் ரிடாக்ஸ் ரியாக்ஷனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு டெர்மினல் ஃபுல்லாக ஆக்சிடேஷன் நடக்குது, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகுது, இன்னொரு சைடில் ரிடக்ஷன் நடக்குது, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அக்குமுலேட் ஆச்சு. என்ன ஆச்சு, என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகுதா, இந்த பக்கம் இப்போ ப்ளஸ், இந்த இடத்துல ஃபுல்லாக மைனஸ், ஒரு பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகுதா. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ் சார்ஜ் எல்லாம் என்ன ஆகிடுச்சு, மூவ் ஆகி இங்கே வந்து அக்குமுலேட் ஆகுது. ஓகே, ப்ளஸ் சார்ஜ்லேருந்து கரண்ட் எல்லாம் ஃப்ளோ ஆகி இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகுது. ஓகே, பட் இதோட வேலை முடியல. ஓகே, இதோடய இந்த வேலை முடியல. ஓகே, இங்கே தான் செல்லோட வேலை ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ஹெச்சி வர்மா நோட் பண்ணி பார்த்தோம்னா, இதே இன்னும் டீப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஹெச்சி வர்மா புக்கில். என்னன்னாக்கா, இந்த நடுவில் இருக்குல்ல, ஓகே, இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நம்ம செல் ஆக்சுவலாக ஒர்க்கே பண்ணுது. ஓகே, ஒரு மெக்கானிசம் இருக்குது, பேட்ரி மெக்கானிசம், அதை பற்றி பெருசாக சொல்லலை. ஓகே, பேட்ரி மெக்கானிசம் என்ன பண்ணுதுன்னா, ஜென்ரலாக சார்ஜ் எப்படி மூவ் ஆகும், எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது, ஐ மீன் கரண்ட் எப்படி மூவ் ஆகுது, ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு கரெக்டாக. பட் என்ன நடக்குதுன்னா, பேட்டரிக்குள்ளே கரண்ட் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் மூவ் ஆகாமல் மைனஸ்லேருந்து ப்ளஸ் மூவ் ஆகுது. ஓகே, அப்போ தானே கரண்ட் இப்படி சர்க்குலேஷன்லேயே இருக்கும், இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் கரெக்டாக. ஸோ இது எப்படி மூவ் ஆகுது, தட் இஸ் நோன் அஸ் பேட்ரி மெக்கானிசம். ஓகே, ஆக்சுவலாக சார்ஜ் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் தான் மூவ் ஆகணும். ஆமாம் ரைட், ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு தான் சார்ஜ் மூவ் ஆகணும். பட் பேட்ரிக்குள்ளே இன்சைட் த பேட்ரி இட் இஸ் ஆப்போசிட், சார்ஜஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இது எப்படி நடக்குதுன்னா, இதுதான் வந்து பேட்ரி மெக்கானிசம். இந்த ஃபோர்ஸ், ஓகே, த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு மேக் த எலக்ட்ரான் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனையும் தாண்டி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுல, அதுதான் இந்த ரியாக்ஷன் கொடுக்குது, இந்த எனர்ஜி கொடுக்குது. ஓகே, அதுதான் நான் இந்த இடத்துல சொன்னேன். செல்லோட வேலை என்ன, இப்போ பாருங்கள், இப்போ இது நல்லா புரியும். டு ப்ரொவைட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு எனர்ஜியை கொடுத்து இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகே, ஒரு எனர்ஜி கொடுத்து, நார்மலாக இருக்க எனர்ஜியோட அதிகம். தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிடையாது. அப்படி ஒரு எனர்ஜியை கொடுத்து இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜை, அதாவது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த இடத்துல டெபாசிட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, அப்படி பண்ணுறதுனால அகெயின் இந்த இடத்துலேருந்து திருப்பியும் ரொட்டேட் ஆகி இங்கே வந்து நிற்கும், திரும்பவும் எனர்ஜி கொடுத்து இந்த இடத்துல அனுப்பி விட்ரும், திருப்பி இங்கே வந்து நிற்கும், திருப்பி எனர்ஜி கொடுத்து அனுப்பி விட்ரும், திருப்பி இங்கே நிற்கும். இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக பேட்ரி இப்படி தான் ஒர்க் ஆகுது. கிளியர், பேட்ரி பற்றி புரிஞ்சா, இதுதான் பேட்ரியோட வேலை. ஓகே, ரொம்ப கிளியரில் புரிஞ்சா, இது புரிஞ்சா இஎம்எஃப் போயிடலாம். அடுத்து இஎம்எஃப்னு என்னென்னு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் கிளியரில் செல் என்னென்னு புரிஞ்சா சரியா. இப்போ அடுத்த டாபிக் வரும் இஎம்எஃப்னு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இதோட பேருக்கும்
இதோட ஃபங்க்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, இது வந்து அந்த காலத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுட்டாங்க, ஜென்ரலாக எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. பட் இது ஆக்சுவலாக எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸே கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த காலத்தில் தெரியாதுல்ல உங்களுக்கு, இஎம்எஃப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியாது. ஸோ பேர் சும்மா வச்சுட்டாங்க. பட் பேர் வச்சதுனால அது வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணணுன்னு கிடையாது. ஓகே, இது பேர் வேணால் இஎம்எஃப் இருக்கும், பட் இதோட ஃபங்க்ஷனுக்கும் இதோட நேமுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகே, see potential difference EMF என்னன்னு பார்ப்போம். Potential difference between two electrode or terminal of a cell when no current is flowing. This word no current is flowing is important. ஓகே, ஸோ இஎம்எஃப்பை ஃபீல் பண்ணணுன்னா இப்போ உங்களை பேட்ரி வாங்கிட்டு வர சொல்கிறேன் கடைக்கு போய். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என் பேச்சை கேட்டுட்டு ஒரு பேட்ரி வாங்கிட்டு வந்தீங்க. நான் உங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன், எனக்கு 12 வோல்டேஜ் பேட்ரி வேணும் அப்படின்ற. ஓகே, ஸோ போயிட்டு என்ன பண்ணிட்டீங்க, 12 வோல்டேஜ் பேட்ரி வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஓகே, நீங்கள் கையில் பேட்ரி வாங்கிட்டு வரும்போதே அதில் கரண்ட் இருக்குமா? கரண்ட் இருக்காது. கரெக்டாக கரண்ட் இருக்காது. ஜஸ்ட் அந்த பேட்டரியோட மேலே வந்து பிரிண்ட் போட்டிருக்கோம், 12 வோல்டேஜ் பேட்டரி அப்படின்னு பிரிண்ட் போட்டிருக்கோம். ஓகே, அதை நம்பி என்ன பண்ணிவிடுவீங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஆனால் இந்தாங்கண்ணா 12 வோல்டேஜ் பேட்டரி. ஓகே, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஓகே, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீ ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன், அந்த பேட்டரி கொண்டு போய் நான் ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, நான் அந்த சர்க்யூட்டில் வோல்ட் மீட்டர் அம்மீட்டர்லாம் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறேன். நீ சொன்னது போய், எனக்கு 12 வோல்டேஜ் இல்லை, அது வந்து ஜஸ்ட் 8 வோல்டேஜ் தான் கொடுக்குது. அப்போ மீதி 4 வோல்டேஜ் எங்கே போச்சு, அது எங்கே போச்சுன்னு அப்புறம் பார்ப்போம். சரியா, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? நீ கையில் வாங்கிட்டு வந்த பேட்ரி வந்து 12 வோல்டேஜ்னு சொன்னேன். பட் நான் அதில் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணி பார்க்கும்போது எனக்கு 8 வோல்டேஜாக வந்துச்சு. ஒய் திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் கிரியேட்டட்? அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓகே, பட் இந்த 12 வோல்டேஜ் நீ சொன்னதும் போய் கிடையாது, நான் மெஷர் பண்ணதும் போய் கிடைக்காது. ஓகே, பட் வாங்கிட்டு வந்தப்போ வித்தவுட் கரண்ட் ஃப்ளோ மெஷர் பண்ணுறது தான் இஎம்எஃப். ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ எலக்ட்ரோட் ஓகே ஆஃப் அ செல் வென் நோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம், இஎம்எஃப்னு சொல்லுவோம். புரியுதா? இஎம்எஃப்னா இப்போ ஃபீல் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேட்ரி ஒரு செல் கரண்ட்டே ஃப்ளோ ஆகாதப்போ எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதுக்கு டெர்மினலுக்கு நடுவில் இருக்குன்றது தான் என்ன சொல்லுவோம்னா இஎம்எஃப்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இஎம்எஃபோட ஃபார்மில் எப்படி இருக்கும்னா ப்ளஸ் வி மைனஸ் ஆஃப் மைனஸ் வி. அதாவது ஒன்றும் இல்லைடா, இப்போ பேட்ரி எடுத்துருக்கோம், இந்த இடத்துல ப்ளஸ் டெர்மினல் இருக்குது. ஓகே, ப்ளஸ் வி இருக்கா, இந்த இடத்துல இருக்கும் ஆப்வியஸாக மைனஸ் வி இருக்கும். ஓகே, இஎம்எஃப் என்னென்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ ப்ளஸ் வி மைனஸ் ஆஃப் மைனஸ் வினா அந்த ஆப்வியஸாக வி ப்ளஸ் வி, அதான் இஎம்எஃப். ஓகே, அதுதான் பேட்டரியோட வேல்யூ, எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டெர்மினல் when no current is flowing. ஓகே, புரியுதா? இஎம்எஃப் ஃபீல் ஆச்சா? இப்போ நம்ம வந்து இந்த இஎம்எஃப்ல இருந்து தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, ஏன் வந்து நீங்கள் 12 வோல்டேஜ் பேட்டரி வாங்கிட்டு வந்தப்போ எனக்கு 8 வோல்டேஜ் ஏன் வந்துச்சு, அப்போ மீதி இருக்க இந்த 4 வோல்டேஜ் எங்கே போச்சு, 4 வோல்டேஜ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எங்கே போச்சுன்றதை பார்ப்போம். ஓகே, தட் இஸ் நாட்டிங் பட் யுவர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அது எப்படி நான் உங்களுக்கு ஒரு சர்க்யூட்டாக போட்டு காமிக்கிறேன். சியர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன்னா, நீங்கள் 12 வோல்டேஜ் பேட்டரி வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால அதை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, இஎம்எஃபோட சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸ்மால் இ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இஎம்எஃப் இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்க 12 வோல்டேஜ். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டர் வச்சுட்டேன், ஒரு சர்க்யூட் கிரியேட் பண்ணிவிட்டேன். இந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம். ஓகே, நான் ஒரு அம்மீட்டர் வச்சுட்டேன், ஒரு வோல்ட் மீட்டர் வச்சுட்டேன். எப்படி நான் கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்பேன், கரண்ட் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, V = 12 வோல்ட். ஓகே, V = 12 வோல்ட். நான் எப்படி செக் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, V = 12 வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 4 ஓம். ஸோ 12/4 எவ்வளோ, 12/4 வந்து 3 ஆம்பர். ஸோ இந்த சர்க்யூட்டில் மட்டும் 3 ஆம்பர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னா ஜஸ்ட் we know that delta V at 4 ohm resistor equal to என்னது I into R. I எவ்வளோ, I வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3 ohm. ஓகே, 3 ஆம்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 4. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ் வந்து 12 வோல்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கணும், 12 வோல்ட் தான் வந்திருக்கணும். இதுதான் ஆக்சுவல் கண்டிஷன். அதுமாதிரி ரைட், அம்மீட்டரில் பார்த்தா 3 ஆம்பர் கரண்ட் வந்திருக்கணும், ரெசிஸ்டரில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்த்தா 12 வோல்ட் வரணும். இதுதான் ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, when you connect this 12 volt resistor. ஓகே, பட் ரியாலிட்டி என்னென்னா அம்மீட்டர்லேயும் வோல்ட் மீட்டர்லையும் நமக்கு ரீடிங் ஆன்சர் வந்து 2 ஆம்பரும் 8 வோல்ட்டும் காமிக்கும்.
ஓகே, திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஓகே, இது ஏன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஏன் இப்படி கம்மியாச்சுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பேட்ரி பார்த்தோம்ல. ஓகே, சி எலக்ட்ரோ கெமிக்கல் பேட்ரி பார்த்தோம். ஓகே, சி இப்போ என்ன ஆச்சுன்னா சார்ஜ் வந்து இப்படியே மூவ் ஆகி வந்துச்சு, ப்ளஸ் வந்து மைனஸ்க்கு மூவ் ஆகி வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேட்ரி செல்லுக்குள்ளே டெர்மினலுக்குள்ளே என்ன இருக்குது, எலக்ட்ரோலைட்டை ஃபில் பண்ணி வச்சுருக்கோமா. ஓகே, எலக்ட்ரோலைட்டை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ செல்லோட வேலை என்ன, இந்த நெகட்டிவில் இருக்க எலக்ட்ரான் விச் இஸ் இப்படி ஃப்ளோ ஆகி வந்த எலக்ட்ரானை எனர்ஜி கொடுத்து திருப்பியும் இதை பாசிட்டிவ்க்கு அனுப்பி விட்றது தான் செல்லோட வேலை. ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 12 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி ஒரு சர்க்யூட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, பட் ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா இந்த செல் இதுக்குள்ளே மூவ் ஆகுறப்ப என்ன ஆகிடுச்சு, அதே மாதிரி கொலிஷன்ஸ் நிறைய நடக்குது. எலக்ட்ரோலைட்டில் என்ன இருக்குது, நிறைய கர்னல்ஸ் இருக்கும்ல, ஸோ கொலிஷன்ஸ்லாம் நடக்குது. ஓகே, செல்லுக்குள்ளேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ், செல்லுக்கு விரோதி வெளியே இல்லை, இவனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது செல்லுக்குள்ளேயே டியூ டு த எலக்ட்ரோலைட் ப்ரெசன்ட் இன் த செல். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ்னால தான் உங்களுக்கு அந்த லாஸ் இன் 4 வோல்டேஜ் கிடைக்குது. ஓகே, ஆக்சுவலாக 12 வோல்டேஜ் கொடுக்க வேண்டியது, பட் டியூ டு திஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, ஒன்லி 4 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் கிடைக்குது. ஓகே, தட் இஸ் நோன் அஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதை வந்து ஸ்மால் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்மால் ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதே செல்லை நம்ம அதே சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணுறோம். 4 ஓம் ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நான் செல்லு கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதோட இஎம்எஃப் எவ்வளோ இருக்குது, 12 வோல்டேஜ் இருக்குது. ஓகே, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரலாக இப்படி கொடுக்க வேண்டியது. ஓகே, இப்படி தான் கொடுத்துருக்கணும், பட் ஃபார் கம்ஃபர்ட், வரைகிறதுக்கான கம்ஃபர்ட்காக இந்த செல்லோட ரெசிஸ்டன்ஸை இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெசிஸ்டரை போட்டுருவாங்க. இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இது 4 ஓம் இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து கால்குலேட் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 4 ஓம் ரெசிஸ்டர், 2 ஓம் ரெசிஸ்டர், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர் வந்து 2 ஓமு, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதுவும் ஏதோ சீரீஸில் இருக்கா. ஸோ 4 + 2 எவ்வளோ, 6 ஓம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் எவ்வளோ, இப்போ 12 வோல்டேஜ். ஸோ 12 வோல்டேஜ் பை 6 ஓம் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது, கேன்சல் பண்ணால் 2 ஆம்பர். அப்போ வந்து 2 ஆம்பர் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். 2 ஆம்பர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இந்த இடத்துல வந்து 4, அதாவது ஆர் வந்து 2 ஓமு, கரண்ட் வந்து 2 ஆம்பர். ஓகே, அப்போ வந்து 4 × 2 பண்ணோம்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும் 8 வோல்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ டேலி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து வோல்ட் மீட்டர் வச்சாலும் 8 வோல்ட் தான் வருது, உங்கள் கேல்குலேஷன்லேயும் 8 வோல்ட் தான் வருது. ஓகே, புரியுதா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆச்சா. ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆச்சா. இப்போ நம்ம வந்து 2 கைண்ட் ஆஃப் வோல்டேஜ் பார்த்தோம். ஒன்று இஎம்எஃப் விச் இஸ் யுவர் ஸ்டார்டிங் 12 வோல்டேஜ், அந்த பேட்ரி வாங்கிட்டு வந்தப்போ இருந்த 12 வோல்டேஜ். அதுக்கப்புறம் சர்க்யூட்டில் இதை வந்து கரண்ட்டை ரன் பண்ண வச்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு வோல்டேஜ் வருது பொட்டென்ஷியல் அந்த வோல்ட் மீட்டரில், அது என்னது 8 வோல்ட். ஓகே, இந்த 8 வோல்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம், இல்லாட்டி என்ன சொல்லுவோம், டெர்மினல் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே, டெர்மினல் வோல்டேஜ் பிட்வீன் திஸ் டெர்மினல் எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குது, அதுதான் டெர்மினல் வோல்டேஜ். புரியுதா, 2 கைண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்குது. ஒன்று இஎம்எஃப்னாலும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான், டெர்மினல் வோல்டேஜ்னாலும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, பட் இஎம்எஃப்ன்றது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் when there is no current flowing. Terminal voltage is the potential difference when there is a current flowing. Okay, in general external potential difference வந்து terminal voltage னு சொல்லுவோம். ஓகே, இன்டர்னல் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து இஎம்எஃப்னு சொல்லுவோம். ஓகே, அது கூட கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையான்றதும் பார்க்கணும். ஓகே, கிளியரில் கைஸ், 4 டேர்மும் கிளியர் ஆகிடுச்சா. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 4 டேர்மும். ஓகே, டெர்மினல் வோல்டேஜ்க்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஓகே, எப்படி நம்ம பார்ப்போம், அந்த ஃபார்முலாவும் பார்த்துருவோம். டெர்மினல் வோல்டேஜ் என்ன பண்ணுச்சு, டெர்மினல் வோல்டேஜ் என்ன சொன்னேன், இஎம்எஃபோட கம்மி. இவ்வளோ கம்மி, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெர்மினல் வென் கரண்ட் இஸ் ட்ரான், இதுதான் டெர்மினல் வோல்டேஜ். ஓகே, டெர்மினல் வோல்டேஜோட ஃபார்முலா, இதோட டெர்மினல் வோல்டேஜ் ஜென்ரலாக வின்னு சொல்லுவோம். ஓகே, வி. இப்போ டெர்மினல் நம்ம எக்ஸாம்பிளில் எவ்வளோ வந்துச்சு, டெர்மினல் வோல்டேஜ் 8 வோல்டேஜ் வந்துச்சு. ஓகே, டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ வந்துச்சு, 12 வோல்டேஜ். ஓகே, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ க்ரியேட் ஆச்சு, 4 வோல்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுலேருந்து ஃபார்முலா அப்படியே கொண்டு வருவோமா. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி V ஈக்குவல் டு இஎம்எஃப் மைனஸ் வோல்டேஜ். இதை வந்து நான் V ஈக்குவல் டு IR ஃபார்முலா எழுதிட்டேன். அப்போ வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், அதான் அந்த ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ கரண்ட்.
ஓகே, இதான் டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா. v ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆர். ஓகே, v ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆர். இது தான் டெர்மினல் வெலாசிட்டியோட என்னது ஃபார்முலா. அப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து எனக்கு 12 வோல்டேஜ் கரண்ட் இருக்க மாதிரி பேட்டரி வாங்கிட்டு வானா, அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் வெறும் 12 வோல்டேஜ் இருக்க மாதிரி பேட்டரி வாங்கிட்டு வரக்கூடாது. ஓகே, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு 12 வோல்டேஜ் எனக்கு ஆக்சுவல் வேணும், அப்போ வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்தா எனக்கு வந்து கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் அந்த மாதிரி ஒரு பேட்டரி வாங்கிட்டு வரணும். மேபி நீங்கள் வந்து ஒரு 16 வோல்டேஜ் பேட்டரி வாங்கிட்டு வந்ததுன்னா எனக்கு வந்து 12 வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் டெர்மினல் வெலாசிட்டி. கிளியர்? புரிஞ்சா? ஸ்மால் ஆர்னால் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ நாள் கேபிட்டல் ஆர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸ்மால் ஆர் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, டெர்மினல் வெலாசிட்டியோட டெரிவேஷன் கூட பார்த்துருவோம். சி, இது என்னது, நம்மளோட பேட்ரி. ஓகே, பேட்ரி இதில் வந்து இஎம்எஃப் இருக்குமா? ஓகே, இல்லை ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். ஓகே, லெட்டஸ் கன்சிடர் 2 டெர்மினல், 2 சர்க்யூட். அதான் அந்த சர்க்யூட்டில் 2 பாயிண்ட் ஏ வந்து இது பாயிண்ட் பி. ஓகே, பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி. கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? இது ஃபுல்லாக ஒரு சர்க்யூட்டு. ஓகே, அப்படியே இப்படி ஃப்ளோ ஆகி இந்த பியில் வந்து கரண்ட் வந்துடுச்சு. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, பேட்டரிக்கு உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா, அது வந்து நான் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன். ஓகே, லெட்டர்ஸ் இட் இஸ் ஸ்மால் ஆர். ஓகே, இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல், இந்த இடத்துல லோவர் பொட்டன்ஷியல். சரியா? ஸோ இப்போ இதில் இருந்து பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும், ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னா விபி இருக்குமா, இந்த இடத்துல விவி பொட்டன்ஷியல் இருக்குமா, ஹையர் பொட்டன்ஷியல். கரெக்டாக, இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல், விபி இருக்குது இந்த இடத்துல. ஓகே, கரண்ட் எப்படியோ ஃப்ளோ ஆகுது, ட்ராப்பே இல்லை. ஓகே, பட் இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. அப்போ தான் என்ன ஆகிடுச்சு, கரண்ட்டோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாகிடும். ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட்டோட வேல்யூ கம்மியாகும். எவ்வளோ கம்மியாகும், எவ்வளோ ட்ராப் ஆகும், V ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர் பண்ணோம்னா அவ்வளோ ட்ராப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த விபிலேருந்து இவ்வளோ ட்ராப் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ செல்லுக்குள்ளே போயிடுச்சு. செல்லோட வேலை என்ன, டு ப்ரொவைட் மோர் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி கொடுத்த ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுத்து திரும்ப இந்த இடத்துல அனுப்புறது தான் செல்லோட வேலை. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் இன்னு போட்டுக்கலாமா, எனர்ஜி வந்து கொடுக்குது. ஸோ ப்ளஸ் இ. ஓகே, ப்ளஸ் இ இங்கே போச்சுன்னா விச் வில் பி ஈக்குவல் டு வாட், அகெயின் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் விஏ. ஓகே, ஸோ விபி மைனஸ் ஐஆர் ப்ளஸ் இ ஈக்குவல் டு விஏ. ஓகே, ஸோ என்ன பண்ணேன், இந்த விபியை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன ஆகும், விஏ மைனஸ் விபி ஈக்குவல் டு E minus IR. Okay, which is nothing but V, potential difference, delta V equal to E minus IR. இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. கிளியர்? கான்செப்ட் புரிஞ்சா? ஓகே, இது வந்து ஒரு ஃபார்முலா. இல்லாட்டி நம்ம இன்னொரு விதத்துலையும் இதை வந்து பார்க்கலாம். ஓகே, V equal to I into R, வேறு இந்த R வந்து எக்ஸ்டர்னல் மட்டும், அதாவது V equal to I into எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பண்ணாலும் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். அதை இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ காலமாக வெறும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, அதனால தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ 2 ஃபார்முலாவும் பாசிபிள். V ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆரும் பண்ணிக்கலாம், இல்லை V ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் எக்ஸ்டர்னலும் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தேர்டாக இன்னொரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஈக்குவேட் பண்ணுங்கள். ஐ இன்ட்டு ஆர் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆர். ஓகே, ஐ இன்ட்டு ஆர் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு இ மைனஸ் ஐஆர். அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த சைடில் இந்த ஐயெல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ஐஆர் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு இ ஸ்மால் இ, அதாவது இஎம்எஃப். ஓகே, இதில் ஐயை மட்டும் காமன் எடுத்தோம்னா ஐ ஈக்குவல் டு என்ன வந்துடுச்சு, இஎம்எஃப் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர். ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் ரிலேஷன் பிட்வீன் போத் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இஎம்எஃப் அண்ட் கரண்ட். ஓகே, புரிஞ்சா? இதெல்லாம் கிளியராக? வித் திஸ் உங்களோட இந்த டாபிக் ஓவர். ஓகே, ஐ ஹோப்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து இஎம்எஃப்னா என்ன, ஓகே செல்னா என்ன, இஎம்எஃப்னா என்ன, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டெர்மினல் வோல்டேஜ்னா என்ன. ஓகே, டெர்மினல் வோல்டேஜ்னா நத்திங் பட் வாட், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து ஒரு சின்ன டாபிக் இருக்குது. ஓகே, ஃபேக்டர்ஸ் ஆன் விச் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லாம் புரியுதுல, பேட்ரி இருக்குது, பேட்டரிக்கு நடுவில் க்ரியேட் ஆகிற ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் இந்த பேட்டரி நல்லா பாருங்கள். இந்த இடத்துல என்ன தெரியுது உங்களுக்கு, எலக்ட்ரோட் தெரியுதா, இது ஒரு எலக்ட்ரோட், இது ஒரு எலக்ட்ரோட். ஓகே, அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் எலக்ட்ரோட். எப்படி, எலக்ட்ரோடோட ஏரியா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாக்கா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பெரிய ஏரியா இருக்குது. ஓகே, பெரிய ஏரியா இருக்குது, எவ்வளோ ஈஸியாக வந்து கொலிஷன்ஸே எல்லாமே ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி போயிடும்.
அந்தளவுக்கு கொலிஷன் இருக்காது. இப்போ வந்து குட்டி ஏரியா இருக்குது, இதுவும் குட்டி ஏரியா, இந்த இடத்துல எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்கும். ஓகே, அதுவே நான் ஏரியாவை பெருசாக்கிட்டேன், எலக்ட்ரோடோட ஏரியா பெருசாக்கிட்டேன், அப்போ இந்த செல்லுக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய இடம் கிடச்சிச்சு. ஸோ கொலிஷன் கொஞ்சம் கம்மியாக நடக்கும். ஓகே, ஸோ கொலிஷன் கம்மியாக நடந்துச்சுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுது. ஓகே, அதனால தான் வந்து ஆஸ் த ஏரியா ஆஃப் எலக்ட்ரோட் இன்க்ரீசஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ், பிகாஸ் கொலிஷன்ஸ் கம்மியாகிடுது. நிறைய ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா ஈஸியாக மூவ் ஆகிடும். கரெக்டாக சின்ன ஸ்பேஸ், இப்போ பஸ்ஸு கூட்டமாக இருக்கும்போது ஏறுறது கஷ்டமாக இருக்குது, பஸ்ஸு காலியாக இருக்கும்போது ஈஸியாக ஏறிடுறோம். ஏன்? நமக்கு ஏரியா கிடச்சிருச்சு, நிறைய நடக்கிறதுக்கு நிறைய இடம் கிடச்சிருச்சு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ஈஸியாக பஸ்க்குள்ளே மூவ் ஆகுறோம். அதே கூட்டமாக இருக்கும்போது ஏரியா கம்மியாகிடுச்சு, நடக்க முடியல நம்மளால், அதனால் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட். ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட் அதிகமாகச்சுனாக்கா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 2 எலக்ட்ரானுக்கு நடுவில் நான் பெரிய டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்குள்ளே கொலிஷன் ஆகி மூவ் ஆகும். ஓகே, அதுவே நான் ரொம்ப கிட்ட வச்சேன்னா டக்குன்னு வந்துடும். கொலிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக நடக்கும். கரெக்டாக? ஸோ கொலிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக நடக்குதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட் அதிகமாகிடுச்சுனாக்கா அப்போ ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகிடும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட். என்னோடய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப திக்காக இருக்குது, அப்போ என்ன அர்த்தம்? நிறைய கர்னல்ஸ் க்ரியேட் ஆகுதா, நிறைய ப்ளஸ் சார்ஜ் க்ரியேட் பண்ணிடுறோம், நிறைய ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ ஈஸியாக என்ன ஆகிடும்? கொலிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடும். ஓகே, ஸோ இதை நிறைய விதத்தில் பார்க்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாக்கா பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அயனைசேஷன் அதிகமாகுது. ஓகே, அயனைசேஷன் அதிகமாச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுது. ஓகே 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 ஒன் மினிட். இது வந்து அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆக்சுவலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாக்கா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது. இது ஃபேக்டர் நிறைய இருக்குது. பட் நான் இதுக்கு வேலிடான ரீசன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் ஹெச்சி வரமாமல இதை பற்றி எதுவும் சொல்லலை. பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வேலிட் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு நான் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி தரேன். பட் நான் பார்த்த வரைக்கும் ஹெச்சி வரமால இதை பற்றி எதுவும் பேசல. ஜென்ரலாக டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் அதர் ஃபேக்டர்னு கொடுத்து ஜஸ்ட் இப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஓகே, பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ இந்த 4 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வித் திஸ் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இந்த சாப்டரில் பேசிக்ஸ்லாம் ஓவர். ஓகே, நாளையிலேருந்து வந்து கிர்ச்சாஃப் லா பார்ப்போம். கிர்ச்சாஃப் லா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அந்த கிர்ச்சாஃப் லா பாருங்கள். இன்றைக்கி கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அண்ட் தீபாவளி இன்றைக்கி தான். ஓகே, 2020 இன்றைக்கி என்ன டேட்டு? 12. ஓகே, 14. ஓகே, ஸோ நல்லா வெற்றிகரமாக லைக் சேஃபாக வந்து தீபாவளி கொண்டாடுங்க. ஓகே, யாருக்கும் ஹார்ம் பண்ணாமல், யாருக்கும் தொல்லை கொடுக்காம ஜாலியாக கொண்டாடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. குட் பை.